ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் முடிந்து 3வது மாதமான மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆன மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள்ங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த மார்ச் பிறக்கும் போதே ஒரு பயங்கரமாக பிறந்தது. ஏன்னா மார்ச் பிறந்த முதல்லையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற்றது. அதை தொடர்ந்து அடுத்து மார்ச்சில் நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இனி நேரமானது மாறப்போகுது. அது நல்ல நேரமாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்தான நேரமாகவும் இருக்கலாம். அது அவங்கவுங்க ராசிக்கு கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தாக்குதல் ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ரொம்பவே அதிர்ஷ்டமாக இல்லாமல் ஆபத்தாகவும் இருக்கலாம். அதனால் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி மார்ச்சில் என்னெல்லாம் கிரக மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். மார்ச்சில் முதல்ல என்னெல்லாம் கிரக மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 2026 கிரக பயிற்சி நிறைய நடக்குது. அதனால் தொழில்துறையில் மாற்றங்கள் காத்திருக்கு. ஸோ யாருக்கு நல்லது யாருக்கு ஆபத்து இந்த மாதிரி நிறையவே கருத்து இருக்குது. அதில் உங்கள் ராசிக்கு என்னது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் ஆனது இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பிறந்துருச்சு. இந்த மார்ச் மாதம் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் காண இருக்கு. குறிப்பாக மார்ச்சுடைய 2ஆம் நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்விய ராஜயோகத்தை உண்டாக்கிறார். அதை தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைகிறார். இதே போன்று மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியில் குடியேறுகிறார். இந்த மாதிரி நிறைய சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் இந்த மார்ச் மாதம் நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலனை அளிக்கும் என்பது ஜோதிடர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க குறித்த அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலை இருக்குல்ல, அது கணிப்பாளர்களுடைய குற்றுப்படி இந்த மார்ச் 2026 சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருப்பதாக சொல்லப்படுது. இது தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் குரு பகவான் மார்ச் 11ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையில் சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பராசியில் மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். அதை தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் தேதி செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. வகர நிவர்த்தி அடைகிறது. இந்த மாதிரி நிறையவே இருக்கிறதுனால இந்த மாதமே ஒரு வலுவான மாதமாக பார்க்கப்படுது. கரெக்டாக சொல்லணும்னா மார்ச் 2ஆம் தேதி மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம், மார்ச் 11ஆம் தேதி மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி, மார்ச் 14 கும்பத்தில் புதன் வகர நிலையில் எழுச்சி, மார்ச் 15 மீனம் ராசியில் சூரியன் சஞ்சாரம், மார்ச் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி, மார்ச் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி எழுச்சி பயிற்சி வகர இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது.
அதில் பொதுவாக பார்க்கும்போது நற்பெயர் கொண்டு வர மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கிறாரு. அதுதான் ஒரு அதிர்ஷ்டமே. சிம்ம ராசியில் பிறந்தவங்க தற்போது சனி தயாய காலத்தில் இருக்கின்றார். இருப்பினும் வரக்கூடிய மார்ச் 13ஆம் நாள் வரையில் உங்கள் ராசியின் அதிபதியான சூரியனுடைய 7வது பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் புதிய உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமான மூலங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே கிடைக்கக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதோடு குடும்ப உறவுகள் மற்றும் உறவினர்களுடைய மத்தியில் நற்பெயர் கிடைக்க வாய்ப்பு காணப்படுது. தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் மொத்தமாக நீங்கும். பல நாட்களாக முடிக்கப்படாமல் இருந்த பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பர்டிகுலராக மார்ச் 15ஆம் நாள் மீனம் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்ய மார்ச் 2026 2ஆம் பாதியில் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கலாம். அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய இழப்புகள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால் கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக என்ன பலன்கள்ங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்மம் ராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு வகரத்தோடு அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் வலுவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பிறருடைய நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கக்கூடிய சிம்ம ராசினரே உங்களிடம் ஆளக்கூடிய திறமை இருக்கோ. உங்களுக்கு இந்த டைம் வீண் அலைச்சல்கள் குறையோ. கிரகங்களால் மெயினாக சிக்கல்கள் வந்து தீரும். எண்ணிய காரியம் எண்ணிய விதத்தில் கைகூடும். குறிக்கோள்கள் நிறைவேறும். சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தானது உண்டாகும். அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி முன்னேறணும் என்பது சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணணும். சிலர்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யலாம். உங்களுக்கு கவனமாக தொழில் செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியானது தொழிலில் பெற முடியும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது உண்டாகும். குறிக்கோள் அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவது முக்கியம். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். அதனால் புதிய தொடர்புகளை வைத்து கொள்ளுங்க. அப்புறம் கணவன் மனைவியிடையே திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அதுவும் வேலை நிமித்தமாக உங்கள் ராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடலாம். இந்த டைம் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றலாம். அதனால் விட்டு விடுவது உங்கள் ராசிக்கு நல்லது. பெண்களுக்கு கூட எண்ணிய காரியம் கைகூடும். வீண் அலைச்சலும் வந்து குறையும். சிக்கலான பிரச்சனைகளில் நல்ல முடிவு கிடைக்கும். அதனால் நீங்கள் சிக்கலான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நிறைய போட்டிகள் இருந்ததெல்லாம் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகமானது காண்பிக்கணும். செலவுகள்லாம் வந்து குறையும். உடன் பணிபுரிவோர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு கூடும். சக தோழர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். பணவரவு கூடும். செயல் திறமையானது அதிகரிக்கும். அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் செய்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் கணிப்பு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக சிலது செய்யணும். அது என்னன்னா, இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோதுமை இருக்குல்ல, அது அந்த கோதுமையை வந்து அரைத்த அந்த கோதுமையோட மாவை வந்து காகத்துக்கு வைங்க. அதனால் பிரச்சனைகள் குறையும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சிம்மம் ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.